ஹாய் ஆல் வெல்கம் டு லவ் வித் லா. ஒரு 30 செகண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். To leave from Nangloi, it is at that exact location where this entire incident had happened, and according to the allegations that have been made from the side of the survivor, she claims that there were two people who were inside the bus. One was the driver and the other one was the helper, and they stopped near her, asked for the time, and then dragged her inside the bus. Now, if I could just show you the bus as well, this entire bus also seems to be moving in an illegal manner as well, because you can look at these glasses. All these glasses are tainted at this point in time. Now, according to the இப்போ நீங்கள் பார்த்தது இந்தியா டுடேயோட அஃபிஷியல் நியூஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அகெயின் நிர்பயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நிர்பயா கேஸ் நடக்கும் போது அப்படியே ஊரே கொந்தளிச்சாங்க. அந்த பொண்ணு வெளியில் போயிட்டா, நைட்டில் போயிட்டா, அப்படி வந்துட்டு பேசினாங்க அந்த பொண்ணை. நான் இப்போ கேட்குறேன், இந்த பொண்ணு வந்து வேலை செய்கிற பொண்ணு, 3 குழந்தைங்க இருக்குது சரியா. அவள் வீட்டுக்கு அவள் தான் சமைச்சு போடுறா, அவள் தான் சோறு சாப்பிட்றா சரியா. அவளுக்கு குழந்தைங்களுக்கும் அவள் சோறு விட்றா. புருஷன் இருக்கான், புருஷன் வந்துட்டு காசு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். மொத்த ஃபேமிலிக்குமே சோறு இல்லைன்னா அந்த குடும்பம் செத்துரும் சரிங்களா. இவளால் தான் வந்து குடும்பம் ஓடுது. இவள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறா. பி பிளாக்னு சொல்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே சரஸ்வதி விஹார்னு ஒரு ஏரியா. இந்த இடத்துல ஒரு அக்யூஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி சேஸ் பண்ணி தான் வரானுங்க. அவனுங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கானுங்க, டைம் கேட்குறாங்க. அவள் டைம் சொல்கிறதுக்குள்ள டக்குன்னு உள்ளே பிடிச்சி பஸ்ஸில் இழுத்து ஒரு மோர் தேன் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா இவ. ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ்மே பார்த்தேன். அரௌண்ட் 64 மில்லியன் ஆண்கள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்ததாகவும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதை பார்த்துட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விமனையே எப்படி அப்யூஸ் பண்ணணும், ஹராஸ் பண்ணணும், ஃபிசிக்கலி, மென்டலி அண்ட் செக்ஷுவலி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இவங்க வந்துட்டு ஏதோ வெப்சைட், டார்க் வெப், இந்த டீப் வெப்லாம் சொல்கிறாங்க, அதில் ஆக்சஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரியான செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்னோகிராஃபி சைட், இந்த மாதிரியான வெப்சைட்டில் போய் ஆக்சஸ் பண்ணி நிறைய கொடூரமான விஷயங்களை, வயலன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதும் கற்றுக்கிறதும், அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறதும், இந்த நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரிப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா 64 மில்லியன்ங்கிறது நார்மலான ஒரு ரேட்டே கிடையாது. இது உலக அளவில் இல்லை எத்தனை பேர் இந்தியாவில் இதை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ரேப் இன்னைக்கு வந்துட்டு டெல்லியில் நடந்திருக்கு அப்படின்னா இதில் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அவங்களுடைய ஃபோனில் தெரியும் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் இவங்க கன்சியூம் பண்ணுறாங்க, அந்த பிரெயின் என்னத்துக்காகிறது சைக்கலாஜிக்கலி. ஏன்னா இதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸில் பேசியே ஆகணும். விமன் பார்த்தீங்கன்னா அப்யூஸ்க்கு ஆளாக்கப்பட்டு கூட்டிகிட்டு போகும்போது குக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வீட்டுக்கு போனால் அடுத்து என்ன சமையல், இன்றைக்கி என்ன பண்ணலாம், நைட் என்ன டிஷ்ஷு, இதை பற்றியே மைண்ட் ஓடிட்டுருக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டு விமன் வந்து தள்ளப்படுறாங்க. இதை நான் பர்சனலியுமே வந்துட்டு என்னோட ஏஜில் விமன்லாம் சரி, நம்மளுடைய அம்மா ஆன்டி ஏஜ்லாம் ஒரு அத்தை ஏஜில் இருக்க விமன்கிட்டையும் சரி நான் பேசியிருக்கேன் நிறைய டைமு. அவங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தாட்லேருந்து வெளில வர முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை ஆண்களுக்கு இந்த தாட்ஸ் வந்துட்டு ரொட்டீனாக டிஃபால்ட்டாக மண்டைக்குள்ளே ஓடுன்னு எனக்கு தெரியல. பெண்களுக்கு மட்டும் தான் அந்த தாட்ஸ் ஓடிட்டுருக்கா, இல்லை உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனது உங்களுக்குலாம் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃப் எப்படி சமைச்சு வைப்பா, இன்றைக்கி என்ன தோசை, இன்றைக்கி இட்லி கேட்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இப்படியே தாட்ஸ் போகும். ஆனால் ஒரு விமனுக்கு அப்படி இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு நாள் சமைச்சது அடுத்த நாள் சமைக்காம வேற சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ்க்கு நடுவிலே ஓடிட்டு இருக்கும்போது இவங்கள யோசிச்சு பாருங்க. நைட்டு ஒரு பொண்ணு வெளில வந்தா அப்படின்னு சொல்றீங்க. இந்த பொண்ணு நைட்டு வெளில வரல. காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்ல ஒரு ஏரியால ஒர்க் பண்றவங்க டெய்லி ரொட்டீனா அவங்க போற ஒரு வழி தான். ஆட்டோலயோ ஒரு டாக்ஸிலயோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, டாக்ஸி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் வந்து இங்க வருமோன்னு காப்போம்லாம் இல்லை, வந்த போய் வேடிக்கை பார்ப்போம் தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். இவங்க வந்து என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரெண்டிங்கில் இருந்ததுக்கு காரணம் வந்துட்டு ஜிப் அண்ட் கோ சாரீ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து லான்ச் பண்ணி அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸையும் வாங்கி இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் சீரியல்ஸில் இருக்கக்கூடியவங்க அண்ட் மூவிஸில் நிறைய வந்து ஆர்டிஸ்ட்க்கு வந்து இவங்க வந்து சாரீஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பப்ளிக்குமே போய் வாங்கலாம். நல்லா வந்து ஃபேமஸாக வந்துட்டு இருந்த ஒருத்தவங்க, ஒரு சின்ன கிராமத்துலேருந்து மேரேஜ் ஆகி சிட்டிக்கு வந்த ஒரு பொண்ணு, இன்றைக்கி தனியாக நின்று ஒரு ஸ்டிச்சிங் தையல் தொழில் மட்டும்தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அந்த ஸ்டிச்சிங்கை வச்சு அவங்க கிளாஸ் எடுத்து பசங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெருசுக்கு ஆளாகி, ப்ளஸ் அவங்களோட பசங்க பார்த்திங்கன்னா தோளுக்கு மேலே வளர்ந்தவங்க, ரொம்ப 2 பெரிய பசங்க டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. எப்படின்னா, அவங்க புருஷனே சந்தேகப்பட்டு அந்த ஒய்ஃப் வந்து கொன்னுட்டாங்க. கொடூரமான முறையில் வீட்டில் வந்துட்டு கொலை பண்ணிட்டு அந்த புருஷனும் செத்து போயிட்டான்.
சரிங்களா, தூக்கு மாட்டி செத்துட்டான். காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர குழந்தைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான், உங்க அம்மாவும் நானும் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்துல. இந்த விஷயத்த வந்து என்னால கண்டிப்பா இமேஜினே பண்ண முடியல. பிகாஸ் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஃப்ளூயன்சர். நான் ஏன் இத சொன்னேன்னா, பொண்ணுங்க வெளியில போனா பிரச்சனைங்கிறீங்க, வீட்டுக்குள்ள இருக்கணுங்கிறீங்க. வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனைய வச்சுக்கிட்டு, சந்தேகப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு, அவங்க ரொம்ப நாள் பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. பட் திரும்பியும் ஹஸ்பண்ட் மன்னிச்சு வரும்போது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஏத்துக்கும்போது, ஒய்ஃப் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. அக்செப்ட் பண்ணதோட விளைவு 2டே வாரத்துல அந்த புருஷன் வந்து கொலையே பண்ணிட்டான் சந்தேகப்பட்டு. ஸோ இந்த விஷயத்துல நான் ஏன் இங்க கம்பைலேஷன ஷேர் பண்றேன் அப்டின்னா, ஒரு விமன் அவ வீட்ல இருந்தாலும் பிரச்சனை, அவ வீட்ட விட்டு வெளில போனாலும் பிரச்சனை. ஸோ ப்ராப்ளம் இஸ் நாட் வித் ஹர் ட்ரெஸ், வித் ஹர் ஸ்டைல், வித் ஹர் ஆட்டிட்யூட் ஆர் வித் ஹர் கேரக்டர் ஆர் வேர் ஷி இஸ் லிவிங் ஆர் வாட் ப்ரொஃபஷன் ஷி இஸ் டூயிங், என்ன வேலை பார்க்குறா அதெல்லாம் இங்க முக்கியமே இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் அ விமன். அதனால தான் இங்க ஹராஸ்மென்ட்டும் இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூசஸும் நடக்குது. லால சேஞ்சஸ் வேணும்னு சொல்றதுனால, இப்ப நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அது என்ன சேஞ்சுங்கிறத இப்ப நீங்களே ஸ்க்ரீன்ல பாருங்க. இந்த டெல்லி கேஸ்ல எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது செக்ஷன் 64 சப்செக்ஷன் 1 ஆஃப் பிஎன்எஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னங்கிறது உங்களுக்கு நான் வீடியோவில் இங்கே காட்டுறேன், அதை படித்து பாருங்க. இதே தான் வந்து பழைய லாலையும் இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட பிரிவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் இதுக்கு அடுத்து இருக்க பிரிவுகளில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரிவில் வந்து மினிமம் 10 இயர்ஸ் மேக்ஸிமம் ஆயுள் தண்டனை அவ்வளோதான். 376 பழைய லா. புது லா பிஎன்எஸ் செக்ஷன் 64 சப்செக்ஷன் 1. இப்போ இந்த 2 லாலையும் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் தண்டனை விவரங்கள் அத்தனையும் அப்படியே இருக்கு. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது அடுத்ததா எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 70 சப்செக்ஷன் 1. இது வந்து புது லால கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ்ல கேங் ரேப். அதே பழைய ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் 376 கேபிட்டல் டின்னு இருக்கும். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 1ல தான் வந்து செக்ஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர். இதுலேயுமே வந்து பழைய லால சொன்ன மாதிரி தான், நியூ லா ஓல்ட் லா எந்த சேஞ்சுமே இல்லை. நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் 20 வருஷம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை. ஆனால் அந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அவன் சாகிற வரைக்கும் ஜெயிலில் இருப்பாங்கிற ஒரு வார்த்தை வந்து இங்க குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வந்ததுன்னா, நிர்பயா கேஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தத்தின் மூலியமா தான் இந்த ஒரு விஷயத்த, இந்த செக்ஷனே உள்ள கொண்டு வராங்க. கேங் ரேப்புங்கிற ஒரு செக்ஷனே அதுக்கப்புறம் தான் வருது. அது வரைக்கும் இந்த தண்டனை சட்டத்துல அப்படி ஒரு செக்ஷனே கிடையாது. ஸோ நிர்பயாவோடைய அஃபென்ஸ் நடந்து ஒரு பெரிய விளைவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா அதோட தாக்கமாக தான் இந்த செக்ஷன் வந்திருக்கு. ஸோ சாகிற வரைக்கும் ஜெயிலில் அப்படிங்கிறது கூட இங்கேயுமே டெத் பெனால்ட்டி கிடையாது. பட் அடுத்ததாக வரக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸில் அது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் என்ன லீகல் இஷ்யூஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல நான் சொல்கிறேன். பட் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது மட்டும் போதுமா, இல்லை வேறு என்ன விதமான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான அஃபெண்டர்ஸ்க்கு, இந்த மாதிரியான அக்யூஸ்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் வந்து ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிறது, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சாகடிக்கிறது, இல்லை இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் பப்ளிக்காக தூக்கில் தொங்க விடுறது, கல்லால் அடித்து கொல்றது, இப்படி பல பல விஷயங்கள் வந்துட்டு தண்டனைகள் பல நாடுகளில் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு இப்போ இன்னைக்குமே கூட. ஸோ இதில் எது உங்களுக்கு வேணும், நம்ம நாட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதில் இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ் எப்படி கொண்டு வரணும் நம்ம நாட்டுக்குள்ளங்கிறத நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இங்கே ஒரு விஷயம் கண்டிப்பாக கன்வே பண்ணியே ஆகணும். ஒரு விமன் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான அஃபென்சஸில் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ரேப் அஃபென்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆசிட் விக்டிமாக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் அவங்கள விக்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவள் ஏன் இந்த ட்ரெஸ் போட்டா, அவள் ட்ரெஸ் சரியில்லை, அவளுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அவள் இந்த டைமில் வெளில போனா, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு வகையில் தப்பு பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேமாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஆபாச படத்தில் நடிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் காட்டாத அளவுக்கு ஆபாசத்தையாக வந்துட்டு அவங்க லைஃப்பில் இல்லாத அசிங்கமாக வந்துட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி பெண்கள் லைஃப்பில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்களெல்லாம் பார்க்கும்போது மட்டும் பயங்கர ப்ராட் மைண்டாகவும் ஞானியாகவும் அப்படியே பெரிய அளவுக்கு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களும் பெண் தானே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, உங்களுடைய அந்த சுயநலமான சில விஷயங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா அப்பதான் அவ இரையாக்கப்படுவா. அந்த இரையை வந்து நீங்க ரசிக்கிறதுனால தான் வந்து நிறைய ஆண்கள் வந்து அதை குளோரிஃபை பண்றாங்க. அந்த இடத்துல மட்டும் அவ ரொம்ப ப்ராப்பரான ஒரு விமனா வந்து சொசைட்டில தெரியுறா. ஆனா இந்த மாதிரி விமனை வந்து கொடுக்குற அங்கீகாரமோ, அவங்களுக்கு அங்கீகாரம்ங்கிறத விட இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் ரெஸ்பெக்டும் சொசைட்டில ஏன் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் வந்துட்டு சுயநலமான எண்ணங்களும், அந்த தனக்கு கிடைக்க வேண்டிய தனி லாபங்கள் நிறைய இருக்கு.
இதெல்லாம் நான் ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுறேன். லா சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லேயும் அண்ட் சைக்காலஜிக்கல் சார்ந்து லாவில் என்ன இஷ்யூஸ் இருக்குங்கிற வீடியோஸுமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் வந்து ஒரு விக்டம் அக்செப்ட் பண்ணுறதில்ல, ஏன் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபேமோ அவங்க பண்ணுற ஒரு ஆபாசமான விஷயங்களும் பப்ளிக் நியூடிட்டி கண்டென்ட்ஸ் நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் பாப்புலரான ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள கண்டுக்காது இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லாபம். ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபம் நடக்குது ஒரு சில ஆண்களுக்கு. அந்த லாபத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி பெரிய உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு பொண்ணே கிடைக்காதுங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள தூக்கி வச்சுக்கிறீங்க. ஆனால் ஒரு ரேப் விக்டிமை இன்னமும் வந்து ஒரு விக்டிமைசேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த படத்தில் எஸ்டே சூர்யா சொல்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ நிஜமாவே அந்த டயலாக் வந்து ரொம்ப அர்த்தமான ஒரு டயலாக். இங்கே பல பேருக்கு டெடிகேட் பண்ண வேண்டிய ஒரு டயலாக்கோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் இதோட லீகல் இஷ்யூஸ் அண்ட் மாரல் இஷ்யூஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் டு நோ யோர் லா கீப் வாட்சிங் லவ் வித் லா. தேங்க்யூ.